إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا وصفينا ومولانا محمدا عبده ورسوله اللهم صل على رسولك سيدنا ونبينا وحبيبنا وشفيعنا وخليلنا وسندنا ومولانا محمد وبارك وسلم عليه. فقد قال الله سبحانه وتعالى في كلامه العزيز وفرقانه المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إذا جاء نصر الله والفتح ورأيت الناس يدخلون في دين الله أفواجا فسبح بحمد ربك واستغفره إنه كان توابا. صدق الله العلي العظيم. عن عمر رضي الله تعالى عنه قال سمعت رسول الله صلى الله عليه وسلم يقول إنما الأعمال بالنيات صدق رسول الله صلى الله عليه وسلم. எல்லா புகழும் புகழ்ச்சியும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டும். அல்ஹம்துலில்லாஹ். ஸலாத்தும் ஸலாமும் முஹம்மதுல் முஸ்தபா அஹ்மதுல் முஜ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாரை பின்பற்றிய உத்தம சஹாபாக்கள், குடும்பத்தார்கள், கிளையார்கள், கியாமம் வரை வரக்கூடிய முஸ்லிமான முஃமினான ஆண்கள் பெண்கள் அனைவரின் மீதும் என்றென்றும் உண்டாவதாக. அல்லாஹுடைய நல்லடியார்களே, அன்பின் பெரியவர்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹுவை எல்லா சந்தர்ப்பத்திலேயும் எல்லா நிலைமைகளையும் பயந்து நடந்து கொள்ளுமாறு முதல் அடியனுக்கும் அப்பால் உங்களுக்கும் தக்வாவை கொண்டு வசியத்தும் நசீஹத்தும் செய்து கொள்கின்றேன். கண்ணியமானவர்களே, இன்றைய குத்பாவுடைய தலைப்பாக நம்முடைய வாழ்க்கையில் மிக முக்கியமான பிரதானமான ஒரு பகுதியாக இருக்கக்கூடிய குடும்ப வாழ்க்கை. அந்த குடும்ப வாழ்க்கை சந்தோஷமாகவும் மன நிறைவாகவும் குதூகலம் நிறைந்ததாகவும் அமைய வேண்டும் என்றால் கணவன் மனைவி இருவருடைய அந்த உறவு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித்தந்த அடிப்படையில் அமையுமாக இருந்தால் அந்த உறவு இவ்வுலகிலும் சிறப்பான ஒரு உறவாக இருக்கும். அல்லாஹ் நாளை மறுமையிலும் அந்த உறவை நீடித்து வைப்பான் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹு தஆலா நம்முடைய குடும்ப வாழ்க்கையை சிறப்பான குதூகலம் நிறைந்த மனநிறைவான குடும்ப வாழ்க்கையாக ஆக்கி தந்தருவானாக. அன்பானவர்களே, இது ஒரு நீண்ட நெடிய தலைப்பாக இருந்தாலும் மிக முக்கியமான சில ஒரு விடயங்களை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோட வாழ்க்கையில் குதூகலம் நிறைந்த ஒரு வாழ்க்கையாக எப்படி அமைந்தது என்பதை உலமாக்கள் சொல்லி தந்த ஒரு சில விடயங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். அன்பானவர்களே, திருமண வாழ்க்கை முக்கியமானது. எல்லோரும் திருமணம் முடித்திருக்கிறோம், முடிக்க இருக்கிறோம், நம்முடைய குழந்தைகளை திருமணம் முடித்து வைத்திருக்கிறோம். எல்லோருடைய ஆசை இந்த திருமண வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கை நல்லா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும். நாங்கெல்லாம் மனிதர்கள், உணர்வுகளோடு படைக்கப்பட்டவர்கள். கோபம் இருக்குது, ரோஷம் இருக்குது, பலவிதமான நிலைமைகள் ஏற்படலாம். குடும்பத்தில் பலம் பலவீனங்கள் இருக்குது, ஒரு ஆளுக்கு ஒரு பணம் நல்லம், இப்படியான எல்லா நிலைமைகளுக்கு மத்தியிலும் தான் அல்லாஹ் இந்த குடும்ப வாழ்க்கைக்குள் ஒரு மனிதனுடைய ஒரு சந்தோஷத்தையும் மனநிறைவையும் வைத்திருக்கிறார். கணவன் பூர்த்தியானவரும் கிடையாது, மனைவி பூர்த்தியானவரும் கிடையாது. இருவரும் அடிப்படையில் பலகீனமானவர்கள். நாம் எல்லோரும் பலகீனமாக படைக்கப்பட்டிருக்கிறோம். சிலவேளை கணவர் ஒரு சில விடயங்களை கொண்டு அழகுபடுத்தப்பட்டிருப்பார், இன்னும் சில விடயங்களை கொண்டு மனைவி அழகுபடுத்தப்பட்டிருப்பார். இரண்டு பேரும் பூர்த்தியான சரிசமமானவர்கள் கிடையாது. பலகீனமான சில பலகீனங்களோடு சேர்ந்து இருக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள் சேர்ந்து ஒரு குடும்பத்துடைய உறவை சந்தோஷமாக அமைக்க வேண்டும் என்று மார்க்கம் அழகாக புத்திமதி சொல்லுகிறது.
அதனால் அன்பானவர்களே, யாரெல்லாம் திருமணம் முடித்திருக்கிறோமோ, நாம் திருமணத்தை முடித்திருக்கக்கூடிய மனைவியை பற்றி நாம் யோசித்தால் பலகீனம் உடையவர்கள். குறை என்று சொல்றதை விட சில பலகீனங்கள் பை டிஃபால்ட் இருக்குது. அந்த பலகீனமான அடிப்படையில் இருக்கக்கூடிய பலகீனத்தோடு தான் அந்த வாழ்க்கையில் கண் குளிர்ச்சியும் இருக்கிறது. அல்ல ஆண்களை பார்த்து அர்ரிஜாலு கவ்வாமூன அலன் நிசா, ஆண்கள் பெண்களை நிர்வாகம் செய்யக்கூடியவர்கள் என்று நிர்வாகியம் என்று சொல்லியிருக்கிறான். ஆனால் யாரும் அதுல பெர்ஃபெக்டும் கிடையாது, பரிபூர்ணமும் கிடையாது, அதில் பலகீனம் இருக்கிறது. அன்பானவர்கள், இப்படி ரெண்டு பலகீனங்கள் ஒன்று சேர்ந்த ஒரு உறவை பற்றி அல்லாஹ் சொல்கிறான். ரப்பனா ஹப் லனா மின் அஸ்வாஜினா வ ذُرِّيَّاتِنَا قُرَّةَ أَعْيُنٍ குர்ரத ஆயுன், யா அல்லாஹ் என்னுடைய மனைவி மக்கள் மூலமாக கண் குளிர்ச்சியை தா என்று அல்லாஹ் துவா ஒன்றையும் நமக்கு சொல்லி தந்திருக்கிறார். பலகீனங்கள் நிறைந்த உணர்வுகளோடு படைக்கப்பட்ட இந்த வாழ்க்கைக்குள் குதூகலம் நிறைஞ்சிருக்கு. திருமணம் முடிச்சவர் சொல்றாரு, என் வாழ்க்கையில போரிங்கா இருக்குது, என் வாழ்க்கை அலட்டியா இருக்குது, வீட்டுக்கு போ விருப்பம் இல்ல, ஏன் தான் திருமணம் முடிச்சோ தெரியலன்னு நாம் சொல்லுவோமாக இருந்தால், நான் திருமணம் முடித்து கொடுத்த பிள்ளைகள் சொல்லுவாங்களாக இருந்தால், கணவன் ஒரு வீட்டில் மனைவி ஒரு வீட்டில் எனக்கு வாழ பிடிக்கல என்று சொல்கிறார்களாக இருந்தால், அன்பானவர்களே, வாழ்க்கையுடைய குதூகலத்தை இழந்திருக்கிறோம். வாழ்க்கை என்பது வாழ்வதற்கு, வாழ்க்கை என்பது என்ஜாய் பண்ணுவதற்கு, ஊருக்கு வாழ்வது, சமூகத்துக்கு வாழ்வது, முடிச்சிட்டோம் ஏதோ வாழ்ந்துட்டு போவோம், முடிச்சிட்டோம் குழந்தைகளை பெற்றெடுத்து விட்டோம் ஏதோ வாழ்ந்து விட்டு போவோம் என்பது வாழ்வது கிடையாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எனக்கும் உங்களுக்கும் ஒரு வாழ்க்கை இப்படிதான் வாழும் என்பதை சக்கராத்தில் கூட சொல்லி தந்து விட்டு போனார்கள். படமாக எடுத்துக்கொள்வோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சக்கராத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவருடைய மடியில் நடந்தது. ஐஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்லுவாங்க, என்ன வாழ்க்கையில மறக்க முடியாத ஒரு தருணம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்தை விட்டு உயிர் போன தருணம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உயிர் போகக்கூடிய நேரம் முபாரக்கான தலை என்னுடைய மடியில் இருந்தது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்துக்கு போறதுக்கு முன்னால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாயில் போன கடைசி உணவாக இருக்குமா இருந்தால் அது என்னுடைய உமிழ்நீர் என்று சொல்வார்கள். அப்படியான ஒரு உறவு. அன்பானவர்களே, நம்முடைய குடும்ப வாழ்க்கையும் அப்படியான உறவாக அமைய வேண்டுமாக இருந்தால் நாங்க சில விஷயங்களை கடைபிடிச்சாகணும். நாங்க சில விஷயங்களை கட்டாயம் எடுத்து நடந்துதான் ஆகணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த விடயத்தை அழகாக சொல்லி தந்தாங்க. அதில் பிரதானமான ஒன்றுதான், அன்பானவர்களே, யாரை துணைவிகளாக கரம் பிடித்திருக்கிறோமோ, பலகீனர்களாக இருக்கிறார்களோ, அதில் கண் குளிர்ச்சி என்று அல்லாஹ் சொல்கிறானோ, சுக்கூன் அமைதி இன்பம் என்று அல்லாஹ் சொல்கிறானோ, அதை அடைய வேண்டுமாக இருந்தால் அந்த பெண்ணை உண்மையாக நேசிக்கணும். உள்ளத்தால உளமாற மனமாற நேசிக்கணும். நாங்க கபூல் செய்திருக்கிறோம். கபீல்து நிகாஹஹா வ தஸ்வீஜஹா வ ரضيت به وبها என்ற வார்த்தையை சொல்லி நாங்க எல்லாரும் நான் ஏற்றுக்கொள்கிறேன், கபூல் செய்கிறேன், நான் இந்த நிக்காவை ஏற்று உளமாற மனமாற ஏற்றுக்கொண்டிருக்கிறேன் என்று சொல்லிதான் அந்த மனைவி அமானிதத்தை பொறுப்பெடுத்திருக்கிறோம். அது அர்த்தமே நண்பானவர்கள், இந்த பெண்ணை நான் பொருந்து கொண்டிருக்கிறேன். திருமணம் பார்த்து பேசி ஊட்டாக்கள் பார்த்து அவட பேக்ரவுண்ட் எல்லாத்தையும் வெரிஃபை பண்ணிட்டு தான் அந்த மனைவியை இந்த வாழ்க்கையுடைய துணைவியாக நான் கொண்டு செல்ல வேண்டும். ஏற்றுக்கொண்டவர்கள் திருமணம் முடிச்ச பின்னால ஏன் முடிச்சுனோ தெரியாது, உம்மை பார்த்து தந்திருக்கிறாங்க, அவர்கள் பார்த்து தந்தாங்க, சமூகத்துக்காக முடிச்சேன், வயசு போயிட்டு. அன்பானவர்கள், இவைகள் காரணம் கிடையாது. ஏன் இதெல்லாத்தையும் விளங்கிதான் இவ பலகீனம் இருக்கும். சில பெண்கள் இயற்கையில தூங்குவாங்க, சில பெண்கள் சிரிச்சு கொண்டு இருப்பாங்க, சில பெண்களுக்கு மறதி ஜாஸ்தி, சில பெண்களுக்கு அழகாக விடயங்களை செய்ய தெரியாது, சமைக்க தெரியாது, குழந்தை வளர்க்க தெரியாது, கணவனை விட தாழ்ந்த குரலில் பேச தெரியாது, கடும் குரலில் பேசுவார்கள், அவசரமாக ஆத்திரப்படுவார்கள், அவசரமாக ரோஷப்படுவார்கள். பட்டியலிட்டுக் கொண்டு போகலாம், பலகீனங்கள் நிறைஞ்சிருக்குது. இதெல்லாம் விளங்கி கொண்டுதான் இதை ஏற்றுக்கொள்கிறேன் எல்லாம் சொல்லிட்டு வந்திருக்கிறோம். அன்பானவர்கள், அதனால் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, எந்த பெண் கண் குளிர்ச்சியோட வாழ்க்கை என்று சொன்னாங்களோ அந்த பெண்ணுக்குரிய டெபினிஷனையும் வரைவிலக்கணத்தையும் சொன்னார்கள். அல் மர்அத்து குலிகத் மின் ضلعين, பெண் என்பவள் வளைந்த எலும்பிலிருந்து படைக்கப்பட்டிருக்கிறாள். இயற்கையில் ஒரு வளைவு, ஒரு பலகீனம் இருக்குது.
நீங்க வாழ்க்கையில குதூகலம் சந்தோஷமா இருக்கணும்னு நினைச்சா அந்த வலையோட அந்த பலகீனத்தோடையே சந்தோஷத்தை வாழ்க்கையில அனுபவிச்சு கொள்ளுங்கள். அதை உங்களுக்கு நேராக்க முடியாது, சரி செய்ய முடியாது. நீங்க அதை நேராக்க பார்த்தால் கசர்த்தகா, நீங்க அந்த வலையை உடைச்சிடுவீங்க. சொன்னாங்க வலையை உடைக்கிறண்டால் உங்களோட குடும்ப வாழ்க்கை பிரிஞ்சு போயிடும். சில பலகீனங்கள் இருக்குது, அது கண்டும் காணாம தெரிஞ்சும் தெரியாம அலட்டி கொள்ளாம பெருதிப்படுத்தாம அந்த பலகீனங்களை மறந்து வாழ்க்கையை கொண்டு போனால் வாழ்க்கையில் குதூகலம் சந்தோஷம் உண்டாகும். அன்பானவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவியை நேசிப்பார்கள். நான் உங்களோட நேசமாக இருக்கிறேன், அன்பாக இருக்கிறேன் சஹாபாக்களுக்கு முன்னால் சொல்லுவாங்க. அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தாங்க, சபையில் இருக்கிறாங்க. கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், நீங்க யாரோட ரொம்ப விருப்பம்? மன் அஹப்புன் நாஸி இலைக யா ரசூலல்லாஹ், உங்களுக்கு யாரோட ரொம்ப விருப்பம், ரொம்ப லைஃபு யாரோட? சொன்னாங்க, கால ஆயிஷா. சொன்னாங்க, இந்த மனைவி ஆயிஷாவோட தான் நான் ரொம்ப விருப்பமாக இருக்கிறேன். அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு திருப்பி சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், அது எல்லாருக்கும் தெரிஞ்ச செய்தி, நான் அதை கேட்கல. நீங்க ஆண்களில் யாரோட யா ரசூலல்லாஹ் ரொம்ப விருப்பமானவர் தான் நான் உங்கள்ட்ட கேட்க வந்தேன். ஆண்களில் ஆயிஷாவுடைய வாப்பா தகப்பன் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு தான் நான் விருப்பமாக இருக்கிறேன் என்பது சொன்னாங்க. அன்பானவர்களே, மனைவிக்கு விருப்பத்தை தெரிவிப்பது, நான் உங்களை விருப்பமாக இருக்கிறேன் என்று சொல்வது, விருப்பத்துக்குரிய அடையாளங்களை செய்வது, நல்ல பெயரை சொல்லி கூப்பிடுறது, அழகான பெயரை சொல்லி கூப்பிடுறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில பெயர்களை சொல்லி கூப்பிட்டது ரிவாயத்தில் வந்திருக்குது. ஆயிஷாவுடைய பேரை ஆயிஷ் என்று செல்லமாக கூப்பிடுவார்கள். யா ஹுமைரா, செக்க சிவந்த பெண்ணை என்று அழைத்திருக்கிறார்கள். அன்பானவர்களே, உண்மையாக உள்ளத்தால் நான் ஏற்றுக்கொண்ட அந்த பெண்மை, உள்ளத்தால நான் அன்பு செலுத்துகிறேன் என்பதை சொல்லால செயலால காட்டுவது என்ற வாழ்க்கையில குதூகலம் வருவதற்கு ஒரு காரணமாக இருக்கும். அன்பானவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில இடங்கள்ல ஆச்சரியமா நடந்து கொண்டிருக்கிறாங்க. சில வேளைகளை யோசிக்கலாம், இப்படி எல்லாம் நடந்து கொண்டாங்களா? ஹதீஸ்கள் இவைகள் இல்லை என்றால் சில வேளை அது பதியப்பட்டிருக்காது, அந்த சரித்திரம் எங்களுக்கு வந்திருக்க முடியாது. பணிந்து நடப்பார்கள், விட்டு கொடுப்பார்கள், இறங்கி போவார்கள். சில வேளை எங்களுக்கு யோசிக்கலாம், மனைவிக்கு முன்னால நாங்க இறங்கி போறதா? நான் கணவன் இல்லையா? நான் ஹஸ்பண்ட் இல்லையா? நான் மேல இருக்கிறவரே, நான் எப்படி செகண்ட் ஆகிறது? நான் எப்படி இரண்டாம் தரம் ஆகிறது? இல்ல அன்பானவர்கள், அது மனைவி வாழ்க்கையுடைய ஒரு பகுதி. ரெண்டு பேரும் சேர்ந்த ஒரு குடும்பம். உங்களுக்கு ஒரு புள்ள இருக்குது, ரெண்டு பேருக்கும் சேர்ந்த குடும்பங்கள் இருக்குது. ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ வேண்டியவர்கள். விட்டு கொடுக்கணும், மன்னிக்கணும், மறந்துடணும், தாழ்ந்து போகணும், இறங்கி போகணும். தவாபு பணிந்து நடப்பது என்பது இரண்டாம் தரம் கிடையாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு பயணம் போனாங்க. வாகனம் அந்த ஒட்டகம் ஒசரமாக இருந்தது, மனைவிக்கு ஏற முடியல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உட்கார்ந்து முட்டம் காலை குத்தி மனைவிக்கு சொன்னாங்க, நீங்க உங்களோட காலை என்ற முட்டம் காலை வச்சு ஏறி வாகனத்துல ஏறிக்கொள்ளுங்கள். மனைவி யோசிச்சாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களை மிரிக்கிறையா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நான் ஏண்ட காலால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முட்டம் காலம் இது ஏறுறதா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஏறுங்க, என்னுடைய கால ஏறி முட்டம் கால ஏறி வாகனத்தில் ஏறிக்கொள்ளுங்கள். அவர்களை இது மனைவிக்கு முன்னால் பணிந்து போவது கிடையாது, மனைவியோடு சேர்ந்து நடப்பது. அதனாலதான் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்குள்ள வந்தா என்ன செய்வாங்கன்னு கேள்வி கேட்டாங்க. இந்த சஹாபாக்களுக்கு ஒரு யோசனை இருந்துச்சு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சய்யிதுல் கௌனைன், உலக தலைவர், நபிமாட தலைவர், வஹி வரும், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வருவாங்க, அல்லாஹ்வுடைய ஓர்டர் வரும், அவ்வளவு பெரிய ஆள் வீட்டுக்குள்ளே ரொம்ப பெரிய ஆளாக இருப்பாங்களோ என்ற கேள்விக்குரிய பதிலை தெரிஞ்சு கொள்ளணும் என்ற ஆர்வத்துல ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ஒரு கேள்வி கேட்டாங்க. கொஞ்சம் அன்பான விலைக்கு கொள்ளும். நாங்க எல்லாம் டைட்டில் உள்ளாக்கள், எங்களுக்கு எல்லாம் பேருக்கு பின்னால் ஒரு பேர் இருக்குது. டைரக்டர், சேர்மன், சிஇஓ, பாஸ், மௌலவி, முஃப்தி, டீச்சர், ட்ரஸ்டி, இப்படி நிறைய பேர் எங்கட பேருக்கு பின்னால் இருக்குது. ஆனால் வீட்டுல எங்கட பேருக்கு பின்னால் எந்த பேரும் கிடையாது. எங்க வீட்டுல கணவர் மாத்திரம் தான். நான் ஸ்கூல்ல டீச்சரா இருக்கலாம், பிள்ளைகளை கண்ட்ரோல் பண்ணலாம். நான் கடையில் எனக்கு 100 பேர் எனக்கு கீழே வேலை செய்யலாம், லேபர்ஸ் இருக்கலாம், ஒர்க்கர்ஸ் இருக்கலாம், அவங்க எல்லாரும் எனக்கு கீழ் உள்ளவர்கள். மனைவி எனக்கு கீழ் உள்ளவர்கள் கிடையாது. அது என்னுடைய அமானிதம், அது என்னுடைய சொத்து. அன்பானவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி வீட்டுக்குள்ள இருப்பாங்க இந்த கேட்ட நேரம் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னாங்க, நான் வீட்டுக்குள்ள ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நுழைஞ்சா சாதாரண மனிதரா இருப்பாங்க.
நான் சமைச்சால் சமைக்கிறதுக்கு வந்துடுவாங்க. நாங்க வீடு கூட்டினால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சேர்ந்து வீடு கூட்டுவாங்க. நான் வீட்டுல என்ன வேலை செய்யறேனோ அந்த வேலையில ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சேர்ந்து ஈடுபட்டுடுவாங்க. அவங்களுக்கு ஸ்பெஷலான டைட்டில் ஒன்றும் கிடையாது. வீட்டுக்குள்ள வரப்போகல பயம், கணவர் வாராரு, ரொம்ப போகல வீட்டுல எல்லாம் இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் என்றெல்லாம் இருக்கும் அன்பானவர்களே. அப்படி ஒரு அதிகார போக்குடைய எந்த விதமான ஹதீஸ்ல பதிவு செய்யப்பட்டது கிடையாது. அதான் அன்பானவர்களே, நாங்க பெயர்கள்ல பெரியவர்களாக இருக்கலாம், ஊருக்கு பெரியவர்களாக இருக்கலாம், சமூகத்துடைய பெரியவர்களாக இருக்கலாம். ஆனால் வீட்டில் அந்த மனைவிக்கு நாங்கள் எல்லாரும் கணவர்கள் மாத்திரம்தான். அவர்களோடு உட்காரணும், அவர்கள் சொல்வதை கேட்கணும், அவர்கள் சொல்வதோட பகிர்ந்து கொள்ளணும், வேலைகளை பகிர்ந்து கொள்வது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோட விசேஷமான ஒரு குணமாக இருந்தது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனோ நிலைமையை புரிஞ்சு கொள்வாங்க. பெரும்பாலும் எங்க வீட்டுல பிரச்சனைக்குரிய காரணம் மனைவிகளை புரிஞ்சு கொள்றதுள்ள பிரச்சனை. மனைவிக்கு ஒன்றுதான் தெரியும், கணவர் வீட்டுக்குள்ள வரும் பொழுது பிரச்சனைகள் எல்லாம் சொல்ல ஆரம்பிப்பாங்க. கணவர்மார்களுக்கு கோபம் போகும். அவர் பலவிதமான தொழில் பிரச்சனை, வியாபார பிரச்சனை, செக் வந்திருக்கும் வந்திருக்காது, பல ஆயிரம் சிக்கலோடு தான் வீட்டுக்குள்ள வருவார். மனைவிக்கு வீட்டுல ஒரு சிக்கல் தான் இருக்கும். பிள்ளைய பார்த்திருப்பாங்க, சமைக்கிறதுக்கு சாமான் இல்லாம இருக்கும். வீட்டுக்குள்ள வரக்கூடிய நேரம் அந்த வெல்கம் எங்களை ரிசீவ் பண்றதுல பலகீனங்கள் இருக்கும். பெண்களுக்கு சொல்லிக் கொடுங்க அன்பானவர்களே, நீங்க வீட்டுல இருந்து வெளியே போகும் பொழுது உங்களை வீட்டு வாசல் வரைக்கும் வந்து துவா செய்தி வழி அனுப்ப சொல்லுங்க. நீங்க துவாவோட போவீங்க, மனைவியோட துவாவோட போவீங்க. சொல்லுங்க, அழகாக விடுங்க, வாசனை துறையத்தோடு வந்து வாசல் வரைக்கும் என்ன வழி அனுப்பி வைங்க. நான் வரும் பொழுது என்ன எப்படி நீங்க என்னைய வழி அனுப்பி வச்சீங்களோ அது மாதிரி என்ன திருப்பி வெல்கம் பண்றதுக்கு, ரிசீவ் பண்றதுக்கு வாசல் இருந்து ரிசீவ் பண்ண சொல்லுங்க. சலாம் சொல்லி கொண்டு வீட்டுக்குள்ள போவோம், மனைவியுடைய முகத்தை பார்த்து கொண்டு போவோம், சிரிச்சு கொண்டு போவோம், கோபங்கள் இல்லாம போவோம், தாபங்கள் இல்லாம போவோம். வீட்டுல ஒரு அழகான நிலைமை ஏற்படும். அன்பானவர்களே, இந்த நிலைமைகள் உருவாகும். அதனால் அன்பானவர்களே, சங்கியான சகோதரர்களே, இந்த நிலைமையை நாங்க புரிஞ்சு கொள்ளணும், இந்த நிலைமைகள் எடுத்துக்கொள்ளணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவியுடைய நிலைமைகளை புரிஞ்சு கொள்வார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு சொல்றாங்க, ஆயிஷா நீங்க என்னோட நல்லா இருக்கிறதும் தெரியும், என்னோட கோபமா இருக்கிறதும் எனக்கு உங்களுக்கு தெரியும். நான் உங்களை ரெண்டையும் அடையாளம் கண்டு வச்சு கொண்டிருக்கிறேன். ஆயிஷா யார சொல்ல அதை எப்படி கண்டுபிடிச்சீங்க? நான் உங்களோட கூலா இருக்கிற நேரமும் நீங்க என்னோட சூடா இருக்கிற நேரத்தையும் நீங்க எப்படி கண்டுபிடிச்சீங்க யார சொல்லலாம் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க. சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஆயிஷா நீங்க நல்லா இருந்தா, நல்ல மூட்ல இருந்தா, என்னோட நெருக்கமா இருந்தா நீங்க என்னை கூப்பிடுற முறை வித்தியா சொல்லுவீங்க, லா வரப்பி முஹம்மத், முஹம்மதுடைய இறைவனின் மீது சத்தியமாக சொல்லி என்னை கூப்பிடுவீங்க. நீ கொஞ்சம் என்னோட கோபமா இருந்தா, என்னோட மூட் கொஞ்சம் சரியில்லாம இருந்தால் லா வரப்பி இப்ராஹிம், இப்ராஹிமுடைய ரட்சகன் மீது சத்தியமாக சொல்லுவீங்க. என்ற பெயரை சொல்ல மாட்டீங்க, அதை நான் கண்டு அடையாளம் கண்டு வச்சிருக்கிறேன் என்று சொன்னாங்க. கண்மணி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவருடைய வார்த்தையை பாருங்க. சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், வல்லாஹி வல்லாஹி அல்லாஹ்வின் மீது ஆணையாக சொல்கிறேன், மா அஹ்ஜுரு இல்ல இஸ்மக், யா ரசூலல்லாஹ் உங்களோட பேரை மட்டும்தான் சொல்லு. உள்ளம் நிறைய நீங்க தான் இருக்கிறீங்க, உங்களோட பேரை மட்டும் தான் சொல்லல, நான் உங்களே விருக்கல யா ரசூலல்லாஹ். அந்த நேரம் உங்களோட பேரை சொல்றதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்குது, ஆனா என் உள்ளம் நிறைய நீங்க தான் இருக்கிறீங்க. அன்பானவர்களே, கொஞ்சம் புரிஞ்சு நடந்துக்கலாம். உங்களுக்கும் சில நிலைமைகள் இருக்கும், விட்டு கொடுப்புகள் வரும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷாவோட வீட்டுல இருக்கிறாங்க, அவங்களோட டர்ன். இன்னொரு மனைவியுடைய வீட்டுல இருந்து சாப்பாடு வந்துச்சு, இவங்களுக்கு ரோஷம் வந்துட்டு சாப்பாடு கொண்டு வந்த அந்த பெண்ணுடைய கையில இந்த பிளேட் எடுத்து கீழே போட்டு உடைச்சிட்டாங்க. சாப்பாடு செதறி இருக்குது, பிளேட் செதறி இருக்குது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன் முபாரக்கான கையால் கீழே குனிஞ்சி அந்த பிளேட்டையும் உணவையும் எடுத்தாங்க. அந்த வந்த பெண்மணிக்கு சொன்னாங்க, அந்த வந்த அடிமை பெண் சின்ன பெண்ணுக்கு சொன்னாங்க, உங்களோட உம்மாக்கு இன்னைக்கு ரோஷம் ஆயிட்டு, உங்களோட உம்மாக்கு இன்னைக்கு ரோஷம் போயிட்டு சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை அட்ஜஸ்ட் பண்ணி நிலைமையை சமாளிச்சு கொண்டாங்க. நிலைமையை சமாளித்துக் கொள்வார்கள், நிலைமையை புரிஞ்சு கொள்வார்கள். அன்பானவர்கள், இது பிரதானமான ஒரு பகுதி. இன்னொரு பகுதி தான், இதை சொல்லி என்னுடைய குத்துபாவை முடிச்சுக் கொள்கிறேன். அன்பானவர்களே, நீதமாக நடந்து கொள்வார்கள். எங்களோட குடும்ப வாழ்க்கையில பெரும்பான்மையான சிக்கல் உள்ள வாரவே நீதம் இல்லாம நடக்கிறோம். அவக்கு ஒரு சட்டம், எனக்கு ஒரு சட்டம். என்னுடைய தேவையை பூர்த்தி செய்யறதுக்கு நான் சுயநல நலத்தோடு நடந்து கொள்கிறேன், அவக்குன்னு சில தேவைகள் இருக்குது, அந்த தேவைகளை நாங்க பூர்த்தி செய்யறது கிடையாது. சூசகமாக சொல்கிறேன்,
நீதமாக கிடையாது. நாம் எல்லா இடத்துக்கும் போய் சுத்தி திரிந்து வந்துட்டு எங்களுடைய தேவையை பூர்த்தி செஞ்சு கொண்டு என்னுடைய ஆசையை பூர்த்தி செஞ்சு கொண்டு நான் தூக்கத்துக்கு போயிடுறேன். அவங்களுக்கும் சில உரிமைகள் இருக்குது, அவங்களுக்கும் சில தேவைகள் இருக்குது. சில நேரம் வாய் திறந்து சொல்ல மாட்டார்கள், நீதமாக நடந்து கொள்வது கிடையாது. உலமாக்கள் யானி உட்கார்ந்து படியுங்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த விடயத்தில் எவ்வளவு நீதமாக நடந்து கொண்டார்கள். அன்பானவர்களே, பொருளாதார சிக்கல் இருக்கக்கூடிய காலம், ஒரு நாளைக்கு காசு இருக்கும், ஒரு நாளைக்கு காசு இருக்காது. பெண்கள் வீட்டுல பிரச்சனைக்குரிய பொருளாதார சிக்கல். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுல 3 மாசம் அடுப்பெரியல்ல எது இருக்குதோ அதை கொண்டு சமாளிச்சு கொண்டு போயிருக்கிறாங்க. அப்படியான ஒரு பழக்கம் எங்களோட குடும்ப வாழ்க்கைக்குள்ள வரும். எங்களோட வாழ்க்கை குதூகலம் நிறைஞ்சதாகும். தண்ணியை குடிப்பாங்க, பாலை குடிச்சிருக்கிறாங்க, ஈச்சம்பழம் மாத்திரம் சாப்பிட்டு இருக்கிறாங்க. ஏதாவது வந்து கிடைச்சால் அதை கிடைச்சி சாப்பிட்டு போதுமாக்கி கொண்டிருக்கிறாங்க. சொல்றாங்க ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, 1 மாசம் வந்துச்சு அடுப்பு பத்தல்ல, 2 மாசம் வந்துச்சு அடுப்பு பத்தல்ல, 3வது மாதம் வந்தது அடுப்பு பத்தல்ல, இருக்கிறத கொண்டு சமாளிச்சு கொண்டு போனோம். அன்பானவர்களே, அவங்க சாப்பிடுறாங்க, அதெல்லாம் நாங்க சாப்பிடணும். அவங்க பயணம் போறாங்க, நாங்க பயணம் போகணும். அவங்க உடுக்குறாங்க, நாங்க உடுக்கணும். அன்பானவர்களே, குடும்பத்தில் நாங்க ஒரு முடிவுக்கு வரணும். நாங்க நமக்காக வாழணும், நாம் ஊருக்கு வாழ்றது இல்ல, நாம் யாருக்கும் வாழ்றது இல்ல. குடும்ப உறுப்பினர்கள், தாத்தா, தங்கச்சி, நானா, மச்சான், பெரியம்மா, இதெல்லாம் ஒரு குடும்ப வட்டாரம். அவர்களை போன்று நாங்க வாழக்கூடாது. எங்களுக்கு என்ன வாழ்க்கையோ அதுதான் நம்முடைய வாழ்க்கை. அன்பானவர்களே, இதை புரிஞ்சு கொண்டால் வாழ்க்கை குதூகலம் நிறைந்த, சந்தோஷம் நிறைந்த ஒரு வாழ்க்கையாக மாறும் என்பதில் சந்தேகம் கிடையாது. நாம் அல்லாஹ் நம்முடைய வாழ்க்கையை சிறந்த கண்குளிர்ச்சியான மன நிறைவான வாழ்க்கையா அல்லாஹ் நம்முடைய வாழ்க்கையை தந்தருவானாக. யாரெல்லாம் திருமணம் முடித்து வாழ்க்கையில் கசந்து இருக்கிறதோ அந்த கசப்பை அல்லாஹ் நீக்கி வாழ்க்கையில் இன்பத்தையும் மகிழ்ச்சியையும் செழிப்பையும் அவட வாழ்க்கையில் கொடுத்தருவாயா அல்லாஹ். யாரெல்லாம் திருமணம் முடிக்கக்கூடிய வயதில் இருக்கிறார்களோ பொருத்தமான சரியான ஜோடிகளை கொடுத்து அவட வாழ்க்கையில் செல்வ செழிப்பை அல்லாஹ் அன்பை கொடுக்கக்கூடிய அழகான ஒரு வாழ்க்கையை கொடுத்திரியா அல்லாஹ். சரியான குழந்தைகளையா அல்லாஹ் இந்த திருமணத்தின் மூலம் தந்திரியா அல்லாஹ். இந்த குடும்ப உறவை அழகுபடுத்திரியா அல்லாஹ். சரியான குழந்தைகளை ஆக்கி தந்திரியா அல்லாஹ். எங்களோட கபருக்கு துஆ செய்யக்கூடிய குழந்தைகளா எங்களோட குழந்தைகளை ஆக்கி தந்திரியா அல்லாஹ். எங்களோட பெற்றோருடைய பாவங்களை மன்னிச்சிரியா அல்லாஹ். அவர்களை கபூல் செய்திரியா அல்லாஹ். யாரெல்லாம் கபராளிகளாக உலகத்தில் வந்திருக்கிறார்களோ அவர்களை கபூல் செய்திரியா அல்லாஹ். அவரோட பாவங்களை மன்னிச்சிரியா அல்லாஹ். அவரோட கபர்களை சொர்க்கத்துடைய பூஞ்சோலையாக ஆக்கிரியா அல்லாஹ். ஜன்னத்துல் ஃபிர்தௌஸில் அலாவை அவருடைய தங்குமிடமாக ஆக்கிரியா அல்லாஹ். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். For more Islamic lectures and useful information, visit slbeyond.com.